அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் தலைமை பேராலயமான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்திலிருந்து இன்றைய தவக்கால திருப்பயணத்தை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆயிரத்து 1840 ஆண்டிலிருந்து 1874 ஆண்டு வரை 34 ஆண்டுகள் பாண்டிச்சேரி மண்ணில் கிறிஸ்துவின் அரசை நிறுவுவதற்கு அரும்பாடுபட்டவர். 1841 ஆண்டு தற்போது பாண்டிச்சேரி மிஷன் வீதியில் இருக்கின்ற மிஷன் அச்சகத்தின் மேலாளர். அப்போது அழியும் தருவாயிலிருந்த வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி நூலை பாதுகாத்து அதற்கு முகவுரை எழுதி 3 பாகங்களாக பிரித்து அச்சிட்டவர். 1844 ஆண்டே பெண் கல்விக்கென இமாக்குலேட் பள்ளியை தொடங்கியவர். 1850 ஆண்டிலிருந்து தொடர்ந்து வந்த 3 ஆயர்களுக்கு மறை மாநிலத்தின் முதன்மை குருவாக இருந்து மக்களையும் குருக்களையும் வழிநடத்தியவர். அனைத்திற்கும் மேலாக பாண்டிச்சேரி தூய இதய மரியன்னை சபையின் நிறுவனர். இப்படிப்பட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு மத்தியிலும் ஆடம்பரத்தை துறந்து எளிமையின் வடிவாய் கிறிஸ்துவின் நற்செய்தியை புதுச்சேரி மண்ணில் பரவிடச் செய்த இறை ஊழியர் லூயிஸ் சவீனியன் துப்புயை பற்றியே இன்றைய தவக்கால திருப்பயண நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். பிரான்ஸ் நாட்டின் செயின்ஸ் என்ற நகரம் பழமையான நகரங்களில் ஒன்றாகும். இத்தகைய செயின்ஸ் நகரத்தில் 1806 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள் எத்மே லூயி துப்பி மற்றும் விக்துவர் ரெமி ஆகிய தம்பதியருக்கு 2ஆம் மகனாக பிறந்தார் இறை ஊழியர் லூயிஸ் சவீனியன் துப்பி. துப்பி என்பது குடும்ப பெயர். இவர் பிறந்த அடுத்த நாள், அதாவது 19/8/1806 அன்று செயின்ட் எத்தியேன் என்ற பங்கு தளத்தில் இவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு இப்பெயர் சூட்டப்பட்டது. இவரது தந்தை எத்மே லூயி துப்பி மிகப்பெரிய திராட்சை தோட்டங்களுக்கு உரிமையாளராய் இருந்தார். துப்புய் செல்வ குடும்பத்தின் செல்ல பிள்ளையாக வளர்ந்தார். அவர் தந்தை திராட்சை ரசம் தயாரிக்கும் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர். பாரம்பரியமாக இவரது முன்னோர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டிருந்ததால் செல்வ செழிப்பு இவர் குடும்பத்தில் மிகுதியாக காணப்பட்டது. துப்புய் தமது பங்கில் செயல்பட்ட ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து தொடக்க கல்வி கற்றார். பிறகு 1821 முதல் 1827 வரை செயின்ஸ் நகரில் உள்ள கல்லூரியில் உயர்கல்வி பயின்றார். சக மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் வியத்தகு ஆற்றல் பெற்றவர் என்று புகழப்பட்டார். வகுப்பில் முதல் மாணவன் என்ற பாராட்டையும் பெற்றார். கல்வி கேள்விகளில் சிறந்தோங்கியவர் என்பதற்கு அவர் அப்பொழுது பெற்ற கல்வி சான்றிதழ்கள் இன்றும் பாரிஸ் மறைபோதக குருக்களின் ஆவணத்தில் பராமரிக்கப்பட்டு வருவது வரலாற்று சான்றாக அமைகிறது. இத்தகைய பல நல்ல குணங்களை பெற்றிருந்த துப்பி ஒரு குருவாகி மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆவல் அவர் உள்ளத்தில் வேரூன்றியது. அதனால் உயர்நிலை கல்வியை முடித்தவுடன் செயின்ஸ் மறை மாவட்டத்தில் உள்ள குருத்துவ கல்லூரியில் சேர்ந்து குருவாக அவர் மனம் விரும்பியது. பெற்றோரின் அனுமதி பெற்று செயின்ஸ் குருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். 1829 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அருள் திரு துபான் ஆயர் துப்புயின் 23ஆம் வயதில் அவருக்கு குரு பட்டம் வழங்கினார். 1830
மற்றும் 1831 ஆண்டுகளில் துப்புயின் ஆன்மீகத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் கண்ட ஆயர் இவரை குருத்துவ கல்லூரியின் பொருளாளராகவும் மற்றும் ஆயர் இல்லத்தின் செயலாளராகவும் நியமித்தார். மறைமாவட்ட குருவாக இருந்த துப்புய் அடிகளாரின் மனம் ஒரு மறைபோதக குருவாகி அயல் நாடுகளுக்கு சென்று கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என ஏங்கியது. துப்புயின் மன வலிமையை பாராட்டி ஆயர் உத்தரவு வழங்கினார். அதன்படி அந்நிய வேத போதக குருக்களின் மடத்தில் 1831 ஆண்டு சேர்ந்தார். பிறகு இந்தியாவிற்கு செல்ல ஏற்பாடுகளையும் அவர்களே செய்து கொடுத்தனர். 1831 ஆண்டு இந்தியாவை நோக்கி துப்புய் அடிகளார் கடற்பயணத்தை தொடங்கினார். கடல் பயணத்தில் பல துன்பங்களை கடந்து 1832 ஆண்டு புதுவையை அடைந்தார். அருட்தந்தை துப்புயி பாண்டிச்சேரி ஆயர் இல்லத்தில் 80 நாட்கள் தங்கியிருந்து ஒரு தமிழ் பண்டிதர் வழியாக தமிழ் மொழியை கசடர கற்றறிந்தார். அவருடைய சிறப்பு இயல்புகளை கண்ட ஆயர் ஹெபர்ட் அவரை பெங்களூருக்கு பங்கு தந்தையாக 1832 ஆண்டு அனுப்பினார். அங்கு கன்னடம், தெலுங்கு, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளை கற்றறிந்து பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மறை தொண்டாற்றினார். பழுதடைந்த கோவில்களை செப்பனிட்டார். கிறிஸ்துவை அறிவிக்க புதிய ஆலயங்களை கட்டி எழுப்பினார். அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்து மாட்டு வண்டியில் பயணம் செய்து கிறிஸ்துவ மக்களை சந்தித்து அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி திருவருட்சாதனங்களை வழங்கினார். அருட்தந்தை துப்புய் 1840 ஆண்டு வரை மைசூர் மிஷன் பெங்களூரில் ஐரோப்பியர்கள், கத்தோலிக்க இராணுவத்தினர் ஆகியோரை கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்த்து வந்தார். அந்த காலகட்டத்தில் பிரிந்த சகோதரர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை தங்களுடைய நெறியில் சேர்ப்பதற்கு பெரிய அளவில் முயற்சி செய்தனர். அதை முறியடிக்கும் விதமாக வேத புரட்டலை மறுத்தல், வேத புரட்டலை நீக்கும் சஞ்சீவி என்ற நூல்களை தானே எழுதி பதிப்பித்து வெளியிட்டார். அருட்தந்தை துப்புயியின் உழைப்பும் ஊக்கமும் முற்போக்கு சிந்தனையும் பன்மொழி புலமையும் நூல் எழுதும் திறனும் ஆயர் போனானுக்கு மிகவும் பிடித்து போனது. எனவே தந்தை அவர்களை பெங்களூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருமாறு அழைத்தார். அதன்படி 1840 ஆண்டு இங்கு பாண்டிச்சேரிக்கு வந்த நமது இறை ஊழியர் இறக்கும் வரை, அதாவது 1874 ஆண்டு வரை 34 ஆண்டுகள் இந்த புதுச்சேரியிலே இறையாட்சி வேரூன்ற ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். இப்போது மிஷன் வீதியில் இருக்கக்கூடிய இந்த மிஷன் அச்சகத்தில் 1841 ஆண்டிலிருந்து இறக்கும் வரை அருட்தந்தை துப்புயி இதன் மேலாளராக பணியாற்றினார். மிஷன் அச்சகத்தின் பொறுப்பாளராக இருந்த துப்புய் அடிகளார் நற்செய்தியை அறிவிக்க அச்சு பிரசுரங்கள், துண்டு பிரசுரங்கள், மெய்மறை உத்தியானம், வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம் போன்ற நூல்களை அச்சிட்டு வெளியிட்டார். துப்புய் அடிகளார் வாழ்ந்த 200 வருடங்களுக்கு முன் இயேசு சபை குருக்கள் எழுதிய புத்தகங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததால் 100க்கும் மேலான புத்தகங்களை அச்சுக்கோர்த்து பதிப்பித்து வெளியிட்டார். குறிப்பாக இன்று நம்மிடையே தவழும் வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணியை 3 பாகங்களாக பிரித்து முகவுரை எழுதி அச்சிட்டார். மேலும் துறவரத்தார் துறவரத்தின் மேன்மையை கடைபிடித்து அர்த்தமுள்ள துறவர வாழ்வு வாழ துறவர உத்தியானம் என்ற நூலையும், இல்லறத்தார் தம் குடும்ப உறுப்பினர்களை ஏற்று மதித்து இறையன்புடனும் பிறர் அன்புடனும் வாழ வேண்டி இல்லற உத்தியானம் என்ற புத்தகத்தையும் ஆக 14 புத்தகங்களை தாமாகவே எழுதி அச்சிட்டு பதிப்பிட்டு மக்களை ஆன்மீக வாழ்வு வாழ உதவி செய்தார். 1844 ஆண்டு பாண்டிச்சேரி மிஷன் பேரவையானது கூட்டப்பட்டது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் ஒன்றான இந்திய பெண்களுக்கான ஒரு துறவற சபையை தோற்றுவித்தல் என்பதை செயல்படுத்த தகுதியானவர் அருட்தந்தை துப்புயிதான் என்பதை அறிந்த ஆயர் போனான் தந்தையிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். அருட்தந்தை துப்புயியின் பெரும் முயற்சியால் 1844 ஆண்டு அக்டோபர் மாதம் 16 பாண்டிச்சேரியில் தூய இதய மரியன்னையின் சகோதரிகள் சபையானது தொடங்கப்பட்டது.
பெண்களுக்கு கல்வி அறிவு பூட்டி அவர்களுடைய பண்பாட்டை வளர்க்கவும், ஞான அறிவை பெருக்கவும், கிறிஸ்தவ நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இச்சபை கன்னியர் முயற்சி எடுத்தனர். 18ஆம் நூற்றாண்டில் புதுவைக்கு வருகை புரிந்த அருள் தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளார் அன்று சமுதாயத்தில் காணப்பட்ட சீர்கேட்டை சரிப்படுத்த விரும்பினார். அதற்கு பெண்களின் பங்கு அதிகம் என்று உணர்ந்தார். அப்போது பெண் கல்வி என்பது எட்டாத கனியாக இருந்தது. அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையில் பெண்கள் 4 சுவர்களுக்குள் இருந்து வீட்டு வேலைகளில் மூழ்கி அறியாமையில் இருந்தனர். அபூர்வமாக கல்வி கற்ற சில பெண்கள் தங்களுக்கு எழுத படிக்க தெரியும் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்பட்டார்கள். இத்தகைய கடினமான சூழ்நிலையில் ஒரு பெண் கல்வி கற்றால்தான் நல்ல குடும்பங்களை உருவாக்க முடியும், இதனால் தான் சமுதாயமும் வளர்ச்சி அடையும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு 1844ஆம் ஆண்டு புதுவை மிஷனில் போனான் ஆண்டகை அவர்கள் தலைமையில் நடைபெற்ற குருக்கள் பேரவையில் பெண்கள் கல்வி கற்க வேண்டும், அதற்காக இந்திய பெண்களுக்கான ஒரு துறவற சபை ஏற்படுத்தி பெண்கள் கல்வி கற்பது சாத்தியமாகும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி இந்த மேன்மையான பணியை நிறைவேற்றுவதற்காக ஆழ்ந்த ஆன்மீகமும் அறிவு கூர்மையும் பன்முக திறமைகளும் கொண்டிருந்த அருள் திரு லூயிஸ் சவேனியன் துப்புயி அடிகளாரை போனான் ஆண்டகை பொறுப்பாளராக நியமித்தார். பலவிதமான சவால்களுக்கும் சிரமங்களுக்கும் இடையில் இறைவனால் எல்லாம் முடியும் என்ற இறை பராமரிப்பில் தன் முழு நம்பிக்கை வைத்து இறைவன் முன்குறித்த தருணத்தில் 3 இளம் பெண்களை கொண்டு 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி புதுவை மாதா இருதய சபை ஆரம்பமானது. இத்தகைய பாரம்பரியமும் இறையாசிரும் நிறைந்த எம் சபையை ஆணிவேராக இருந்து சகோதரிகளை ஆழ்ந்த ஆன்மீகத்திலும் அர்த்தமுள்ள பணிவாழ்விலும் இறைவனிடம் தனது வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக இறை ஊழியர் வழிநடத்தி வருகிறார். இவரின் உள்ளுயிர் தனி பண்புகள் மற்றும் மரபுகளை வாழ்வாக்குவது எம் சபை சகோதரிகளின் கடமையாகிறது. 18ஆம் நூற்றாண்டில் பெண்கள் கல்வி கற்பது என்பது சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. பெண் ஒரு குடும்பத்தின் விளக்கு. பெண் கல்வி கற்றால் குடும்பம் வளரும், குடும்பம் வளர்ந்தால் சமுதாயம் வளரும். எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு கல்வி அவசியம் என்பதை உணர்ந்த அருட்தந்தை துப்புயி பெண்கள் கல்வி கற்பதற்காக 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இமாக்குலேட் பெண்கள் பள்ளியை தொடங்கினார். பள்ளி தொடங்கப்பட்ட போது அது பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒரு வியப்பாக இருந்தது. ஆரம்பத்தில் 2 மாணவிகள் மட்டுமே பள்ளியில் சேர்ந்தார்கள். ஆனால் போக போக குடும்பங்களிலிருந்து பல மாணவிகள் பள்ளியில் சேர்ந்து கல்வி பயில தொடங்கினார்கள். இதனால் சமுதாயத்தில் ஒருவித மாற்றம் ஏற்பட்டது. குடும்பத்தில் கூடி ஜெபிக்கும் பழக்கம் உருவானது. பெண் குழந்தைகளின் பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றமும் அவர்களிடம் காணப்பட்ட ஒழுக்கமும் ஆண் பிள்ளைகளுக்கும் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அருட்தந்தை துப்புயி 1850ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வந்த 3 ஆயர்களுக்கு மறை மாநிலத்தின் முதன்மை குருவாக இருந்து மக்களையும் குருக்களையும் நல்வழிப்படுத்தினார். ஒரே நேரத்தில் முதன்மை குருவாகவும் மிஷன் அச்சகத்தின் மேலாளராகவும் தான் நிறுவிய தூய இதய மரியன்னை சபையின் பொறுப்பாளராகவும் பங்கு விசாரணை குருவாகவும் இருந்து கிறிஸ்தவ மறையை வளர்த்தெடுத்தார். மேலும் புதுச்சேரியில் வின்சென்ட் போல் சபையை ஆரம்பித்த பெருமை அருட்தந்தை துப்புயி அவர்களையே சேரும். 1853ஆம் ஆண்டு முதல்
1859 வரை நெல்லித்தோப்பு, உழவர்கரை போன்ற பங்குகளில் விசாரணை குருவாக இருந்து பணியாற்றினார். இவ்விடங்களில் ஜெப புத்தகங்களை அனைவரும் வைத்திருக்க குறைந்த விலையில் அச்சிட்டு கொடுத்தார். 1844 ஆண்டு முதல் 1874 ஆண்டு வரை அவர் நிறுவிய தூய இதய மரியன்னை சபையில் 10 மடங்களையும் 12 பள்ளிகளையும் ஏற்படுத்தினார். கன்னியரை கல்வி பயில ஊக்குவித்தார். அவர்கள் ஆன்மீகம் உள்ளிட்ட அனைத்து காரியங்களிலும் திறம்பட செயல்படவும், குழந்தைகளுக்கு செவ்வனே கல்வி கற்பிக்கவும் வலியுறுத்தினார். அருட்தந்தை துப்புயி ஒரு சாதனையாளர் என்பதை விட அவர் ஒரு புனிதராகவே வாழ்ந்தார். மரியன்னையின் தூய இதய சபையை ஏற்படுத்திய பின்னர் நாள்தோறும் அச்சபை கன்னியர்களை சந்தித்து அவர்களது தேவைகளை கேட்டறிந்தார். அவர்களது ஆன்ம காரியங்களையும் கவனித்தார். தினமும் மடத்துக் கோவிலில் பழிப்பூசை ஒப்புக் கொடுத்து முடித்த பின் நீண்ட நேரம் தியானம் செய்து கொண்டிருப்பார். வேலை நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஜெப புத்தகமும் ஜெபமாலையும் அவர் கையில் இருக்கும். 42 ஆண்டுகள் இந்தியாவில் இறையரசை கட்டி எழுப்பிய அருட்தந்தை துப்புயி 1874 ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். அவருடைய கல்லறையானது அவர் புதுச்சேரியில் நிறுவிய தூய இதய மரியன்னை பிரான்சிஸ்குவின் சகோதரிகள் சபையின் தலைமையகத்தில் அமைந்திருக்கிறது. இறை ஊழியர் துப்புயியின் நூல்கள் மட்டுமல்லாது அவர் பயன்படுத்திய பொருட்களும் கல்லறைக்கு அருகிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று எம் புதுவை தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்குவின் கன்னியர் சபையில் 975 அருட்சகோதரிகள் இந்தியாவில் 28 மறை மாவட்டங்களிலும், ஆப்பிரிக்கா, இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற அயல் நாடுகளிலும் பிறநல பணிகளை அர்ப்பண உணர்வுடன் செய்து வருகிறார்கள். இவ்வுலகிலேயே புனிதராக வாழ்ந்த இறை ஊழியரின் புனித வாழ்வை திரு அவை அங்கீகரித்து அவரை ஒரு புனிதராக உயர்த்த வேண்டி அவருக்கான புனிதர்பட்ட பணிகளை எம் சபை முன்னெடுக்க விரும்பி 2014ஆம் ஆண்டு நம் நினைவில் வாழும் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அவர்களிடம் உத்தரவு பெற்று அப்போது சபை அன்னையாக ஆட்சி பணியில் இருந்த மரியாதைக்குரிய மதர் புரூனோல்ஃப் மேரி ஃபாட்டிமா பவுலா இப்பணியை செயல்படுத்த வேண்டி அருட்சகோதரி எத்தில்பெர்கா பிலமின் மேரி அவர்களை வேண்டுகையாளராக நியமித்தார்கள். முதற்கட்ட பணிகள் ஆரம்பமானது. இதற்கான ரோமை புனிதர்பட்ட பேராயத்திலிருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக பேராயரின் பரிந்துரை கடிதத்துடன் இறை ஊழியரை பற்றிய முக்கிய ஆவணங்கள் அடங்கிய கோப்பானது 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ரோமை பேராயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சபையின் ஆவணங்களை ஏற்றுக்கொண்ட ரோமை பேராயம் தகுந்த ஆராய்ச்சிக்கு பின் இக்கடவுளின் ஊழியருக்கு முத்திப்பேறு பட்டமும் புனிதர் பட்டமும் கொடுக்க இத்திருப்பீடத்திற்கு தடை ஒன்றும் இல்லை என்னும் கடிதத்தை 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியன்று தந்து அருள் திரு லூயிஸ் சவனின் துப்பி அடிகளாரை இறை ஊழியர் என அங்கீகாரம் வழங்கியது. ஏறக்குறைய 8 ஆண்டுகள் பெங்களூரிலும் 34 ஆண்டுகள் புதுவை மண்ணிலும் ஆக 42 ஆண்டுகள் இந்தியாவில் கிறிஸ்துவ மறையை கட்டி எழுப்பிய இறை ஊழியரின் புனிதப்பட்ட பணியை
முறைப்படி ஆரம்பிக்கும் விதமாக புதுவை உயர் மறைமாவட்ட ஆய்வின் தொடக்க விழாவானது அவர் 34 ஆண்டுகள் அயராமல் உழைத்த புதுவை மண்ணில் நினைவில் வாழும் பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்த ராயர் தலைமையில் நிகழ்ந்த கூட்டுப்பலியில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இந்த புனித பணிக்கான மறை மாவட்ட ஆணைய உறுப்பினர்கள் தங்கள் பணிக்கான உறுதிமொழியை எடுத்து கொண்டனர். அருட்சகோதரி பிரான்சிலின் மேரி ஜூலியா வைலட் வேண்டுகையாளராக நியமிக்கப்பட்டார்கள். இறைவனின் பேரிரக்கத்தாலும் ஆணைய குழுவினரின் விடாமுயற்சியாலும் மறை மாவட்ட ஆய்வானது நிறைவுற்று 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி இன்றைய சபை அன்னை மரியாதைக்குரிய மதர் எல் ஜெயாமேரி அவர்களின் ஆட்சி பணியில் புதுவை கடலூர் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் தலைமையில் நிகழ்ந்த கூட்டு திருப்பலியில் இறை ஊழியரின் புண்ணிய வாழ்வு குறித்து தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் அடங்கிய பெட்டிகள் பேராயர் அவர்களால் முத்திரை இடப்பட்டு மறை மாவட்ட ஆய்வின் இறுதி ஆடம்பர நிறைவு விழா நடந்தேறியது. இவை அனைத்தும் புனிதர் பட்டத்திற்கான ரோமை பேராயத்திற்கு சென்றடைய வேண்டி புது டெல்லியில் அமைந்துள்ள வத்திக்கான் தூதரகத்திற்கு 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் பிறகு முக்கியமான 2ஆம் கட்ட ரோமை ஆய்வை ரோமன் ஃபேஸ் மேற்கொள்ள வேண்டி பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது. இறை ஊழியர் துப்பி அடிகளாரை திரு அவை வணக்கத்துக்குரியவர் என்று அறிவிக்கும் நாளுக்காக இறை மக்களும் தூய இதய மரியன்னை சபை சகோதரிகளும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தமது வல்லமையால் அவர் குறித்த நேரத்தில் இறை ஊழியர் லூயி சவீனியன் துப்பி அடிகளாரை புனிதப்பட்ட நிலைக்கு உயர்த்த ஜெபத்தில் ஒன்றிணைவோம். இறைவன் என்றென்றும் போற்ற பெறுவாராக. எம் புதுவை தூய இதய சபை இறை ஊழியர் லூயி சவினியன் துப்பி அடிகளாரை திரு அவை புனிதராக உயர்த்த முறையான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. பிரான்ஸ் தேசத்தில் பிறந்து புதுவை மண்ணில் ஏறக்குறைய 34 ஆண்டுகளாக கிறிஸ்துவ மறை கட்டி எழுப்பிய இறை ஊழியர் லூயி சவினியன் துப்புயி ஒரு நாள் திரு அவையின் புனிதராக உயர்த்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இறை ஊழியர் லூயி சவினியன் துப்பி தந்தையின் பரிந்துரை ஜபத்தால் மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் புனித நாமம் என்றென்றும் போற்றப்படுவதாக. எங்கள் மீட்பரான இயேசுவே, மீட்பின் நற்செய்தியை உலகிற்கு சிறப்பாக இந்திய நாட்டிற்கு எடுத்துக் கூற இறை ஊழியர் லூயி சவேனியன் துப்பி அடிகளாரை தெரிந்து கொண்டீரே. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மீது அணையா அன்பும் பிறநல தொண்டில் தனியா தாகமும் கொண்டு தியாக தீபமாய் திகழ்ந்த இறை ஊழியர் லூயி சவேனியன் துப்பி அடிகளாரை நற்செய்தி பணியாளராகவும் புதுவை மரியன்னையின் தூய இதய சபை நிறுவனராகவும் ஏற்படுத்தினீர். உமது அதிமிக மகிமைக்காக இறை ஊழியர் லூயி சவேனியன் துப்பி அடிகளாரை அருளாளராக உயர்த்தும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் அன்னையாகிய மரியன்னையின் தூய இதயமே, உம் திருமகனிடமிருந்து நாங்கள் கேட்கும் இவ்வரத்தை உம் அடியாராகிய லூயி சவேனியன் துப்பி அடிகளாருக்கு பெற்று தந்தரலும். ஆமென்.
பிரான்ஸ் நாட்டில் பிறந்து பாரிஸ் வேத போதக சபையில் இணைந்து நாடு விட்டு நாடு வந்து இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணித்து அந்த அர்ப்பணத்தின் விதையாக பாண்டிச்சேரியில் தூய இதய மரியன்னை பிரான்சிஸ்குவின் கன்னியர் சபையை உருவாக்கி வளர்த்து மக்களின் இதயங்களில் இடம் பெற்றிருக்கக்கூடிய இறை ஊழியர் லூயிஸ் சவீனியன் துப்புயியைப் போல எளிய மனமும் பரந்த ஞானமும் இறை பக்தியும் கொண்டவர்களாய் வாழ இந்த தவக்கால திருப்பயணம் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.